வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆம்லெட் கறி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேன். மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு பல்லு ஒரு 3-4, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதெல்லாம் சேர்த்து முதல்ல தண்ணி இல்லாமல் அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா பேஸ்ட் அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல மையாக இருக்குது. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது தக்காளி பேஸ்ட் செய்ய போகிறேன். இதுக்கு 2 தக்காளி நல்லா நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு கடுகு பொரிச்ச உடனே 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பாதி வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி இருக்கும். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்ட பிறகு இப்போ அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடைலாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றி கடாயை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பச்சை வாடை எதுவும் இருக்காது. குழம்பும் நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதை எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க. அடுத்தது ஆம்லெட் கறிக்கு இப்போ ஆம்லெட் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சோண்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், இப்போ 4 முட்டை எடுத்திருக்கேன் இந்த ஆம்லெட்டுக்கு. இதெல்லாம் உடச்சி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு முட்டைக்கு மிக்ஸ் பண்ண வச்ச மிக்ஸ்சரை அதில் ஊற்றி ஒரு பக்கம் வேக வைக்கணும். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி 2 பக்கமும் முட்டை வெந்த பிறகு ஆம்லெட்டை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஆம்லெட் செஞ்ச பிறகு அது பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண துண்டுகளை இந்த பண்ண கிரேவியில் எடுத்து போட்டுக்கணும். அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும். 5 நிமிஷம் கழித்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆம்லெட் கறி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வாட்டி உங்களுக்கு முட்டை ஆம்லெட் வச்சு ஏதாவது செய்யணுன்னா ஆம்லெட் கறி இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ்க்கும் தொட்டு சாப்பிட்லாம், நான் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.